கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. தொண்டு செய்வது என்பது மனிதனுக்கு கிடைத்த வரம். விருப்பு வெறுப்பின்றி அதை செய்ய வேண்டும். இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு நர்ஸ். அன்றாடம் தன் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு மருத்துவமனைக்கு வருவார்கள். ஆனால் சலிப்பின்றி அன்போடும் கடமை உணர்வோடும் நோயாளிகளை தாய்போல கவனிப்பர். பணி நேரம் முடிந்ததும் ரிப்போர்ட்டை மருத்துவரிடம் ஒப்படைத்துவிட்டு வீடு திரும்புவர். நோயாளி குணமடைந்து வீட்டுக்கு செல்லும்போது உணர்ச்சி வசப்பட மாட்டார்கள். அடுத்து வரும் நோயாளிக்கு பணியாற்ற காத்திருப்பர். ஒருவருக்கு நோய் முற்றினாலோ அவர் இறக்க நேரிட்டாலோ வருத்தப்படுவர். ஆனால் அதிலேயே மூழ்காமல் பணியை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருப்பர். நோயாளிக்கு சேவை செய்யும் நர்ஸு போல மக்களுக்கு தொண்டு செய்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்க வேண்டும். அன்பு இருந்தால் மாத்திரமே பிறருக்கு நாம் தொண்டு செய்ய முடியும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாமும் இந்த நர்ஸ் போல பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்மிடத்தில் அன்பிருந்தால்தான் பிறரை நேசிக்க முடியும். அப்படிப்பட்டதான அன்பை இயேசுவிடம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். அன்பே பெரியது. ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, உங்கள் அன்பை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருங்க. பிறரை நேசிக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன் ஆமீன். காட் பிளஸ் யூ.